குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாசாத் பிரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விடியல் காலம் எப்போது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அதே போல ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் 2026 ஜூன் வரையும் பாருங்க 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். அதே போல பாருங்க 4ஆம் இடத்துல ராகு பகவானும் 10ஆம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்திற்கு ராகு கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆகிறது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷம் 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்வார்கள். சரி, இந்த கோச்சார கிரக நிலவரங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொடுக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப விருச்சகம் பாருங்க, காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அதாவது வீரத்திற்கும் தீரத்திற்கும் காரகம் உள்ளவர் இந்த செவ்வாய். இந்த விருச்சிக ராசியில பாருங்க, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகம் உடையவர்கள். எந்த ஒரு காரியத்தையும் பாருங்க விரைவாக முடிக்கக்கூடியவர்கள். அதே போல சொந்தக்காரர்கள் மேல அவ்வளவு பிரியம் இருக்காது. அந்நியர்களால் பாருங்க ஆதாயம் உடையவர்கள். அந்நியர்கள் மேல எப்போதும் அதாவது சொந்தக்காரர்கள் அல்லாதவர்கள் மேல எப்போதும் ஒரு பிரியங்கிறது இருக்கும். அவர்களால் இவர்களுக்கு பல உதவிகள்ங்கிறது இருக்கும். அதே போல விருச்சிக ராசிக்காரர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள். காலபுருஷனுக்கு 8ஆம் இடங்கிறதுனால ரகசியவாதிகள். எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்ல மாட்டார்கள். ராசிக்கு அதிபதி செவ்வாங்கிறதுனால நல்ல ரத்த ஓட்டம் உடையவர்கள், நீண்ட ஆயுள் பலம் உடையவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அதே போல ஒரு காரியத்தில் இறங்கிட்டாருன்னா அந்த காரியத்து மேல ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள் பாருங்க விருச்சிக ராசிக்காரர்கள். அதாவது அந்த செயல்ல அந்த தொழில்ல கரைந்து போகக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வாழ்க்கையில முயற்சியை மட்டும் கைவிட மாட்டார்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். சரி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, தற்போது சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 3க்கும் 4க்கும் அதிபதிங்க. 5ஆம் இடத்துல கோணமேறி வலுவா இருக்கிறார். பொதுவாக சனி 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க, 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வியஸ்தானம், புத்திஸ்தானம். எந்த முடிவு எடுத்தாலும் தீர்க்கமா எடுப்பாங்க. ஏன்னா சனி நின்ற இடம் விருத்தி. அப்போ பாருங்க பல யோசனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பாருங்க சரியா இருக்கும். கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். ஏன் அப்படின்னா 5ஆம் இடம் புத்திஸ்தானம், அதில் மந்த கிரகம் சஞ்சாரம் செய்வதனால இதுலேயும் கொஞ்சம் பாருங்க எந்த ஒரு முடிவு எடுப்பதில் கொஞ்சம் தாமதம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது பாருங்க அந்த முடிவை அந்த வேலையை முடிக்காமல் விட மாட்டார்கள் பாருங்க விருச்சிக ராசிக்காரர்கள். அப்போ 5ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வதனால பாருங்க எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளிலும் முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல 4ஆம் அதிபதி கோணமேறி வலுவா இருக்கிறார். ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். சொத்து வகையில அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நீண்ட காலமாக வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அப்ப சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஆனா பிறப்பு காலத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா தொழில் ரீதியாக பாருங்க ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா உங்களுக்கு பிறப்பு காலத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால். அப்படி இல்லைங்க, எங்களுக்கு பிறப்பு காலத்தில் 5ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லைங்க, ராகு கேது இல்லை, குரு இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், அல்லது செவ்வாய் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், நல்ல மாற்றங்களை கொடுக்கும். மற்றபடி பாருங்க சனி பகவான் 5ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம், நல்ல ஒரு மாற்றம்னு சொல்லலாம். ஏன் அதிர்ஷ்டம்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவர் கேந்திராதிபதி. அவர் கோணமேறி வலுவா இருக்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஏன்னா 5ஆம் இடம் குரு பகவான் வீடுங்கிறதுனால உங்களுக்கு மாற்றங்கள் உண்டுங்க. நீங்க பெருசா ஏதாவது சிந்தனை பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா சனி வீட்டில் ராகு இருக்கிறார். அப்ப ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு சிந்தனை செய்கிறீங்க அப்படின்னா அது பெருசா இருக்கும். அது உங்களுடைய தகுதிக்கு எந்த அளவுக்கு இருக்கு, அது உங்களுடைய வசதிக்கு ஒத்து வருமா அப்படின்னு பார்த்து திட்டமிடுதல் செய்ய வேண்டும். அதாவது உங்களுடைய வசதியை மீறி, உங்களுடைய பண வசதியை மீறி
நீங்கள் திட்டமிட்டீங்கன்னா அது பாருங்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் முடியும். பார்த்து செய்யணும். எந்த முடிவெடுத்தாலும் அது நமக்கு சரிதானா அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். ஒரு அனுபவம் உள்ள தொழிலில் இந்த காலகட்டத்தில் இருப்பது தான் நல்லதுங்க. ஏன் அப்படின்னா சனிக்கு வீடு கொடுத்தவன் 8ல் மறைவாக இருக்கிறார். அப்போ நீங்கள் பெருசாக எதுலையாவது முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா அதில் சரியான திட்டமிடுதல் இருக்கா, அதாவது அந்த தொழிலில் உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு பார்த்து செய்யணுங்க. ஏன் அப்படின்னா 4 சனி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குள்ளவே 8ல் மறைவாக இருக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்ய போகிறீங்க, நீங்கள் ஒரு முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா அது பாருங்கள் லாக்காக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் உங்களுக்கு அந்த தொழிலில் அனுபவம் இருக்கான்னு பார்த்து செய்யணுங்க. இப்போ நீங்கள் எந்த தொழில் செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த தொழிலை தொடர்ந்து செய்வது நல்லதுங்க. 2026 ஜூன் வரையுமே நீங்கள் இப்போ எந்த தொழில் செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து செய்வது நல்லது. இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வருவார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி குரு பகவான், 5ஆம் அதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்துல அமரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த 2026 ஜூனுக்குள்ள எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் பாருங்கள் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா குரு பகவான் தனக்காரகன். அப்போ தனக்காரகன் 8ஆம் இடத்துல மறைகிறார் அப்படின்னா பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கௌரவக்காரகன் குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைகிறார் அப்படிங்கிறதுனால 2026 ஜூன் வரையும் கௌரவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏதாவது சின்ன சின்ன கௌரவ பிரச்சனைகள், அவமான பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க 8ஆம் இடத்துல குரு இருப்பதனால. மற்றபடி பாருங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூனுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் வாழ்க்கையில் இதுவரையும் சாதிக்காத சில விஷயங்களையும் நீங்கள் சாதிக்க போறீங்கிறது உண்மை. ஆனால் இப்போ குரு 8ஆம் இடத்துல இருப்பதனால ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா 8லே வாணி பட்டம் இழந்தார், 8ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பட்டம் பதவி பறிபோகும் அப்படின்னு பழைய பாடலே சொல்லுதுங்க. அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா இடமாற்றத்துக்கு அப்ளை செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில். 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது. இப்போ நீங்கள் எந்த வேலை செஞ்சிட்டீங்களோ அதில் தொடர்ந்து இருப்பது நல்லதுங்க. சில பேர் விஆர்எஸ்லாம் கொடுப்பாங்க 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது. அதே போல் ஆயுள் சார்ந்த விஷயத்திலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா குரு நின்றிடம் வாழ் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல பாருங்கள், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானங்கிறதுனால பாருங்கள் ஆரோக்கியத்திலேயே கவனம் செலுத்தணும். இதுலேயும் அவசரமாகாது, திடீர் முடிவுகள் ஆகாது. இது போன்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் நல்ல மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் தருங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா இன்னும் 1 வருஷம் கழிச்சு ராகு 3ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அதே இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு 6ஆம் இடத்துக்கு ராகு போகிறாரு. இன்னும் ஒரு 6-7 மாதம் கழித்து 9ஆம் இடத்துக்கு குரு வர போகிறாரு. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சிகளாக இருக்க போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதனால் இப்போ என்ன தொழில் பண்ணுறீங்களோ, எதை சார்ந்திருக்கீங்களோ அதில் தொடர்ச்சியாக இருப்பது நல்லது. 4ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தாயாருடைய ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தணும். அதே போல் ஒரு உயர்கல்வி படிக்க போகிறீங்க அப்படின்னா அதை பார்த்து பாருங்கள், கவனமாக அந்த ஒரு படிப்பில் ஒரு முழு கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய கஸ்டமர்ட்டெல்லாம் பார்த்து பேசணுங்க. இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல ராகு இருப்பதனால குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா சுபகாரிய தடை வரும் 4ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் விழிப்பாக போகணும். 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். உங்களுக்கு தொழிலில் ஒரு ஞானத்தை கொடுக்கும், தொழிலில் நல்ல ஒரு பாருங்கள் அதில் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது இருப்பது. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் கிரகங்கள் கொஞ்சம் பாருங்கள் சாதகமான ஒரு நிலைமையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தற்போது. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல தசாபதிகள் இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு இந்த கோட்சாரங்கிறது அதிகமாக பேசாது. நல்ல ஒரு யோகமான திசை நடக்குது அப்படின்னா பாருங்கள் கோட்சாரம் உங்களுக்கு அதிகமாக பேசாதுங்க, தசாபுத்திகள் தான் பேசும். முக்கியமாக புத்திகள் தான் அதிகமாக பேசும். அப்போ நல்ல யுகமான தசாபுத்திகள் நடக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் கோட்சாரத்தை கண்டு பயம் தேவையில்லை. மற்றபடி பாருங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது குரு சனி இவங்கெல்லாம் ஓரளவு மீடியமான இடத்துல இருப்பதனால இப்போ நீங்கள் எந்த காரியத்தில் இருக்கீங்க, எந்த தொழிலில் இருக்கீங்களோ அதை தொடர்ந்து செய்வது நல்லது. வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் பார்க்கலாம்.
விருச்சக ராசிக்காரர்கள்லாம் முருகப்பெருமானை தரிசிப்பது சிறப்பு. அதே போல் உக்கிரமான தெய்வங்களை வணங்குவது சிறப்பு. நல்ல வீரியமான தெய்வங்களை வணங்குறது, கையில் பாருங்க ஆயுதம் வைத்து கொள்ளக்கூடிய தெய்வங்களை வணங்குவதெல்லாம் பாருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறப்புங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.